ஷர்மிளா, நேபாள வெள்ளத்தினுடைய கோர காட்சி ஒவ்வொன்றாக வெளியாகி வந்திருக்கின்றது. அதனுடைய தற்போதைய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஹாலிவுட் படங்களில் வரக்கூடிய காட்சியை போன்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கட்டிடம், அந்த கட்டிடத்தை சூழ்ந்து வரக்கூடிய மின்னல் வேகத்தில் வரக்கூடிய அந்த காட்டாற்று வெள்ளம், அந்த காட்டாற்று வெள்ளம் முழுவதுமாக அந்த பகுதியை சூழ்ந்து தரைமட்டமாகக்கூடிய நிலை. அங்கு அந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக அதை முன்கூட்டி அறிந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அலறி அடித்து ஓடுகிறார்கள். அனைவரையும் வாரி சுருட்டி கொண்டு காட்டாற்று வெள்ளம் என்பது அடித்து துவம்சம் செய்து செல்லக்கூடிய அந்த காட்சி தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக பதிவாக இருக்கிறது. இதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் எத்தனை பேர் அந்த மண்ணுக்கடையில் புதைந்திருக்கிறார்கள், வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறார்கள். காட்டாற்று வெள்ளத்தால் பலியானவர்கள் எண்ணிக்கை என்பது அடுத்தடுத்த கட்டமாக தான் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக காலை 8:30 மணிக்கு காலையில் ஏற்பட்ட இந்த வெள்ள பாதிப்பு என்பது தற்போது கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் கழித்து ஒவ்வொரு காட்சிகளாக வெளியாகி கொண்டே இருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக அகோரமான ஒரு இயற்கை கோர தாண்டவம் என்பது நேபாளத்தில் நடந்திருக்கிறது. அதில் எத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள், நிலை என்ன என்பது தற்போது வரையும் கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சென்னையிலிருந்து 3 நிறுவனங்கள் மூலமாக சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறார்கள். 60 பேர் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் நேபாள சுற்றுலா வாரியமும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் அங்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்கிறார்கள். மொத்தமாக 291 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று 400 இந்தியாவிலிருந்து மட்டுமே 400க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்றிருக்கிறார்கள். இப்படியாக இந்த நிலையில் தற்போது ஏற்பட்டக்கூடிய அந்த காலை தொடங்கிய இந்த கோரதாண்டம், இயற்கையின் கோரதாண்டவத்தினுடைய காட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதில் ஏற்கனவே அந்த திரிசூலி மற்றும் போட்டே கோசி என்ற பகுதி, அந்த நதிக்கரையில் வசிக்கக்கூடிய மக்கள் பெருவெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாறியிருக்கிறார்கள். அதே போன்று திபெத் பகுதியிலிருந்து போட்டே கோசி இந்த பகுதியில் தான் அந்த நதி இருக்கின்றது. இந்த போட்டே கோசி என்ற நதி, அந்த நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த நேபாளத்தின் பல கிராமங்கள், பல பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது, குடியிருப்புகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு காட்சி தான். தொடர்ந்து நாம் ஏற்கனவே அங்கிருந்து வெளியாகக்கூடிய பல மிகப்பெரிய அதிர்ச்சியான காட்சிகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது அங்கு எந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவம், இயற்கை தாண்டவம் ஆடி இருக்கிறது என்பதை வெளிக்காட்டும் வகையில் அந்த காட்சி என்பது அமைந்திருக்கின்றது. அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்பாக அந்த காட்டாற்று வெள்ளம் வருவதற்கு முன்பாக ஒரு விதமான அதிர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொண்ட ஒரு அதிர்வு மற்றும் ஒரு சத்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து கொண்ட அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நிலைமையை உணர்ந்து அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறார்கள். அவர்கள் ஓடுவதற்கு முன்பாக மின்னல் வேகத்தில் நாலாபுரமும் வந்து சூழ்ந்த அந்த காட்டாற்று வெள்ளம் ஒரு நொடியில் அனைத்தையும் துவம்சம் செய்து கட்டிடங்களை தரைமட்டமாக்கி அனைவரையும் வாரி சுருட்டி கொண்டு சென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய அதிர்ச்சி காட்சியாக தான் அது வெளியாகி இருக்கின்றது. இந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. என்றால் அந்த காட்சியை நாம் பார்க்கவும் தெரியும். அங்கு பல அதிகமான மக்கள் அங்கு கூடி இருக்கிறார்கள். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அவர்கள் அங்கு தப்பித்து செல்ல முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளாகவே அந்த காட்டாற்று வெள்ளம் அந்த கட்டிடத்தை முழுவதுமாக சூழ்ந்து அடித்து மின்னல் வேகத்தில் அது சென்றிருக்கிறது. இதில் பலர் பலியாகி இருக்கலாம் என்றுதான் அஞ்சப்படுகிறது. அதே போன்று ஏற்கனவே தமிழகத்தில் இருந்து சென்ற சுற்றுலா பயணிகள், இந்தியாவிலிருந்து சென்ற ஒட்டுமொத்தமாக 400க்கும் மேற்பட்டவருடைய நிலைமை, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மற்ற உலக நாடுகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகளின் நிலைமை என்ன என்பது தற்போது வரையிலும் கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழக அரசும் உதவி எண்கள் அறிவித்திருக்கிறது. அனைவரும் நிலைமையும் கண்காணித்து வருவதாக சொல்லப்படுகிறது. 20 பேர் வரை பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மீதம் உள்ளவருடைய நிலை என்ன என்பது குறித்தும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த நேபாளம் பொறுத்தவரை இமயமலையுடைய அடிவார இடைப்பட்ட அந்த பகுதியில் அமைந்திருக்கிற காரணத்தால் அது புவியியல் ரீதியாகவே அங்கு மீட்பு பணிகள் மேற்கொள்வது கூட மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. அந்த அளவுக்கான ஒரு புவியியல் ரீதியாக அமைப்பு கொண்ட ஒரு நாடாக தான் நேபாள் நாடு இருக்கின்றது. அதனால் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ராணுவ வீரர்கள் அங்கு களமிறக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள், மக்கள் அங்கு ஏதும் சிக்கி இருக்கிறார்களா அவர்கள் மீட்கக்கூடிய நடவடிக்கையை முடித்து விட்டிருக்கிறார்கள். வானிலை பொறுத்தவரையில் காலை 8:30 மணி அளவுக்கு தான் இந்த சம்பவம் தொடங்கியது. சரியாக காலை 8:30 மணிக்கு திபெத் பகுதியில் இருந்து போட்டே கோசி நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு தான் அதற்கு பிறகு அந்த சுற்றுவட்டார பகுதி அனைத்தையும் துவம்சம் செய்து கொண்டு சென்றது. அதற்கு பிறகு தற்போது நிலையில் சற்று அமைதியான ஒரு சூழல் காணப்பட்டு வானிலை கூட சற்று சாதகமாக இருந்தாலும் கூட
மீட்பு பணிகள் என்பது மிகப்பெரிய சவால் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கான ஒரு புவியியல் ரீதியான கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடாக தான் நேபாளம் இருக்கிறது. மீட்பு பணிகள் சவாலாக இருந்தாலும் கூட அதையும் கடந்து மீட்பு பணிகளும் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் நேரம் செல்ல செல்ல அந்த காட்சிகள் ஒவ்வொன்றாக அங்கு நேபாளத்தில் கோர தாண்டவமாடி இயற்கையினுடைய அந்த கோர காட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. இந்த காட்சி இதுவரையில் நாம் பார்த்த காட்சியை விட மிக ஒரு அதிர்ச்சியான காட்சி என்று நாம் சொல்லலாம். ஒரு திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை போன்று கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கான அந்த காட்சி என்பது நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்துக்கு அருகில் சில சிறிய கட்டிடங்கள் இருக்கின்றது. அங்கு மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். அந்த காட்டாற்று வெள்ளம் வருவதற்கு முன்பாகவே அதனுடைய சத்தம் மற்றும் அதிர்வுகளை அறிந்து அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஓடுவதற்குள்ளாகவே அந்த காட்டாற்று வெள்ளம் அந்த பகுதி முழுவதையும் வாரி சுருட்டிக் கொண்டு மின்னல் வேகத்தில் கடந்து சென்று துவம்சம் செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதை பார்க்கும் போதே அங்கு இருக்கக்கூடிய நிலைமை எந்த அளவுக்கு தீவிரமாக அது ஒரு கோர தாண்டும் இயற்கை ஆடி இருக்கு என்பதை நம்மால் உணர முடிகிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் தான் உயிரிழப்புகள் எத்தனை பேர் வரை பலியாகி இருக்கிறார்கள், எத்தனை பேர் மாயமாக இருக்கிறார்கள், உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் எத்தனை பேர், எத்தனை வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது, பாதிப்புகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்தடுத்த கட்டங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.